கடந்த கால செயல்பாடுகளின் அடிப்படையில் மத்திய அரசின் ஒரு அமைப்பான விசாரணை அமைப்பான சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த விவகாரத்தில் மட்டும் எப்படி அதன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு விசாரணை கேட்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தியும் கேட்கிறார், திரு அருணனும் கேட்கிறார். பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி பேப்பர் யார் படிக்கிறது இல்லைன்னு ஒரு என்ன கேட்டாரு, யார் படிக்கிறது தெரிஞ்சிச்சா? எங்களுடைய பொதுச் செயலாளர் மணிப்பூர் விவகாரத்துல ஒரு முதல்ல ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. நான் அமைதியா இருந்தேன், அவர் அமைதியா இருக்காரு. நீங்க என்கிட்ட குறுக்கிட மாட்டீங்க அப்படின்னா இந்த விவாதத்துல தலையிட்டு இது கற்பிக்க வேண்டாம். இல்ல கற்பிக்கல. நான் ஒரு மணிப்பூர் அறிக்கையை நேத்து கொடுத்தாருன்னு யார் சொன்னாங்க? யார் படிக்கல? ஒரு ரெண்டாவது வந்து ஒரு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பேசுவதே நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி ஒளிபரப்புறதுல கட் பண்ணாங்கன்னு சொன்னா அவர் விருந்துக்கு போயிட்டாரு, இவரோட சொல்லிட்டு போனாரா? அமினிசியா இது என்ன சார் பேச்சு? ஒரு ஏங்க சொத்து வரியை உயர்த்தினீங்கன்னா நீங்க இப்படி பதவி வாங்குனீங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்தீங்கன்னா நீங்க இப்படி பதவி வாங்குனீங்க. இது என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய விஷயமா? அரசாங்க தொலைக்காட்சின்னு சொன்னீங்களே, எந்த அரசாங்க தொலைக்காட்சி? எங்க இப்போ அரசு தானே நடத்துது தொலைக்காட்சி. அங்க சட்டமன்ற நேரலை தொலைக்காட்சின்னு சொல்லல, இல்ல எந்த தொலைக்காட்சின்னு நேரடியாக தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் பேசக்கூடியதை ஒளிபரப்புறது தமிழ்நாடு அரசாங்கம் தானே. எங்களுடைய பொதுச் செயலாளர் அமைதியா இருக்க சொல்லுங்க. எடப்பாடியார் பேசுவதை நீங்கள் அவர் ஒரு மணி நேரம் பேசினார்கள், அதிகபட்சமா 5 நிமிஷம் மட்டும் தான் ஒளிபரப்பு பேச விட்டுருக்க. என்னன்னா இன்னொரு சொல்றாரு, நான் கேட்கிறேன் சிபிஐக்கு பயந்து இடிக்கு பயந்து நான் கேட்கிறேன், இந்த கெஜ்ரிவாலுக்கெல்லாம் சிபிஐ போது இடி போது, ஏன் திமுக கட்சிக்காரங்க ஊழல் பண்றாங்களா? எதுக்கு போகவே மாட்டேங்குது? வழக்கெல்லாம் சந்திச்சு நீதிமன்றத்தில் இருந்து இப்ப எனக்கு ஊழல் அமைச்சர்கள் மேல எதுக்கு இடி போக மாட்டேங்குது, சிபிஐ வர மாட்டேங்குது? என்ன காரணம்? இவங்களுக்குள்ள கள்ள உறவு என்ன தெரிஞ்சிடும். என்ன என்னன்னு சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏன் சார் நீங்க நல்லா தெரியும், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சருக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சரை பிரதமர் போய் இவ்வளவு நேரம் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்து சந்திக்கிறாங்க. பேனா சிலைக்கு அனுமதி, கார் ரேஸுக்கு அனுமதி, அவர்கள் நாணயத்துக்கு அனுமதி, இவர்களுக்குள்ள உறவு தெரியட்டும். சரி, கூட்டணியில் இருக்கும் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு பிரதமர் அப்படின்னு பெருமையா இருந்தோம் சார். அது வேற சார். நீங்க வந்து எதுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ள கள்ள உறவு வச்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், இந்த விவாதத்துக்கு வருவோம். அவரு தேவையில்லாம நிறைய அதை பேசுவார். சிபிஐ விசாரணை தேவைங்கிறத அதிமுக கேட்டது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் கேட்கலையா? சரி, இதை சொல்றது யார்? சிபிஐ விசாரணை வேணும் அதிமுக சொல்லுது. இப்போ நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஏன் இந்த நீதிமன்றம் சொல்ல போகுது? நீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போக வேண்டாம் ஏன் அதிமுக சொல்லுது? அது அரசினுடைய உரிமை. போக கூடாது அப்படின்னு ஏன் அதிமுக சொல்லணும்? போவது அரசினுடைய உரிமை. இதை எதுக்காக போகணும்? நீங்க அரசோட உரிமை. சொல்றேன், மேல்முறையீட்டுக்கு போவதுங்கிறது அரசோட உரிமை. இதுவரைக்கும் வழக்கு நடத்திருக்காங்க சார். 90 பேர் ஒரு ஏழைகள் தலித்து மக்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வந்து வயிறு எரிஞ்சு செத்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க சார். இல்ல இப்ப அது யாருமே நியாயப்படுத்தல. அது யாருப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் வேணாமா? நீங்க காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிபிசிஐடி முன்னாடி மரக்காணத்துக்கு 23 பேர் இறந்தாங்களா? அது சிபிசிஐடி விசாரணை தான். அதுல யாரு மேல தண்டிச்சிருக்கீங்க? அது என்ன இருக்கு? அந்த நிலை என்ன இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? அது வழக்கு விசாரணை இருக்கு, இன்னும் விசாரணையில் இருக்கு. இப்ப அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தவங்க அந்த அதாவது வந்து மொத்தமாக இறந்துகிட்டே இருப்பாங்க, செத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க சிபிசிஐடி விசாரணை நடக்கும், சிபிசிஐடி விசாரணை நடக்கும்டா. ஏன் சார், என்ன சார் நியாயம்? நீங்க தனிப்பட்ட நம்ம இவர் சொல்றாரு கொத்து கொத்தா செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றது பெரிய கொத்து கொத்தா செத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே அவங்க. இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவங்க. ஒரு சம்பவம் நடந்தது, அதுல உயிரிழந்தாங்க. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சுருக்கமா சொல்லிருங்க. இல்லைங்க சார், அவரெல்லாம் அவ்வளவு நேரம் கொடுங்க. 5 கோடியை பத்தி கண்டெய்னர் விஷயத்தை எனக்கு தேவையில்லை. அந்த விஷயம் இருந்தாலும் சொல்றாரு, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சார். அது சிபிஐ விசாரணை செய்து அது ரிசர்வ் வங்கியினுடைய பணம் என்று அது சொல்லியாச்சு.
சொல்லணும், வழக்கு ரிசர்வ் வங்கியினுடைய பணம் என்று சொல்லியாச்சு. அது முடிஞ்சு பல வருடம் ஆகி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுண்டா. நீங்க பழைய தேவையில்லாத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. தினம் கொலை நடக்குது. யாருக்கு அரசியல் தலைவர்கள் பட்ட பகல்ல கொல்லப்படுறாங்க. காவல்துறையினருக்கு காவல்துறையினரை ஒருத்தன் அடிக்கிறான் சார், 4-5 பேர் சேர்ந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்களா? அந்த தைரியம் அந்த நபர்களுக்கு எப்படி வந்தது, எதனால் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதனால் வந்திருக்கும்? போதைப் பொருட்கள் நீதிமன்றம் சொல்லி இருக்கு, தமிழ்நாட்டு போதை கேந்திரமாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விவகாரம் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க ஈழத்தை மேற்கோள் காட்டுறீங்களா? அப்ப கடந்த காலத்தையும் மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு ஏற்படுது இல்ல? அந்த அடிப்படையில் தானே சார் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சி. நீங்க எங்க கடந்த கால ஆட்சியில் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க இந்த மாதிரி மூடி மறைக்க பார்க்கல. விசாரணையா சிபிஐ விசாரணை செய்கிறோம். அத மாதிரி நீங்க நீதிமன்றம் சொன்னது கூட பிறகு கூட இது நீதிமன்றம் சிபிஐ விசாரணை செய்யக்கூடாது. சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், சென்னை ஒரு அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பல லட்சம் செலவு பண்ணி நீங்க அந்த பெண்ணுக்காக அந்த சிபிஐ விசாரணை கூட நீங்க வாதாட வேண்டிய தனி மூத்த வழக்கறிஞரை வைத்து அவர் ஒரு நாளைக்கு ஃபீஸ் மட்டும் பல லட்சம் அவரை வச்சக்கூடிய வாதாட வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்துக்கு மேல்முறையலாமான்னு பேசுறாரு. குக்கா ஜெயில குற்றவாளினாங்க, ஏன் மேல்முறையீடு போனாங்க? போன போக்குல நீங்களும் அனுமதிக்க கூடாது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு, நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது நீங்க அப்புறம் அம்மா இப்ப சொன்னாங்க இப்படி சொன்ன இது போன போக்கு அனுமதிக்க எல்லாருக்கும் நேரம்